2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அறிக்கை விடுகிற அறவேக்காட்டு அரசியல்வாதிகள், பாராளுமன்றத்திலே கூலிக்காக பேசுகிற ஒரு அமைச்சர், இங்கே வேல் அவர் தான் முதல்ல பிடிச்சிட்டு வந்தார். முருகன் பேர் வச்சிருந்தா முருகன் ஆகிவிட முடியாது. அவர் அங்கே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தவறான தகவல் எல்லாம் சொல்கிறார். அவருக்கு நான் இங்கே இருந்து சொல்கிறேன், முருகனுக்கு அறுபடை வீடு. அறுபடை வீடு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திருச்செந்தூரிலே. அந்த திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த முருகனுக்கு வழிபடுகிற அத்தனை பேரும் இந்த ராதாகிருஷ்ணன் அனிதாவைத்தான் திருச்செந்தூரில் இருந்து வெற்றி பெற செய்தார்கள். முதல் வீடு திருச்செந்தூர், அடுத்த வீடு முருகனுக்கு பழனி. அந்த முருகன் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒன்றும் நான் குறைத்தவன் அல்ல. நீ மட்டும் உதயசூரன் ஜெயிக்க விட்டால் போதுமா, நானும் உதயசூரன் ஜெயிக்க வைக்கிறேன் என்று ஐபி செந்திலே பழனியிலே என்று வெற்றி பெற செய்தார்கள். அதற்கடுத்து கீழே வருகிற பழமுதிர் சோலை, அது இன்னொரு வீடு, முருகனுடைய வீடு. அங்கே யார் என்று சொன்னால் இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மூர்த்திக்கு உதயசூரிலே போட்டு வெற்றி பெற்றார். அதற்கு அடுத்து கீழே வந்தீர்களே ஆனால் கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை, அந்த சுவாமி மலையிலே அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் முருகன் ஓட்டு போட்டார். பழனியிலே ஐபிக்கு போட்டார்கள், பழமுதிர் சோலையில மூர்த்திக்கு போட்டார்கள். அவர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே மு.க. ஸ்டாலின் சின்னமான உதயசூரிலே போட்டியிட்ட ஜவஹர்லா என்ற ஒரு இஸ்லாமிய வெற்றி பெறுகிறேன் என்று அந்த சுவாமி மலை நமக்கு போட்டது. அடுத்து நேரா அங்கே இருந்து புறப்பட்டு எந்த வாகனத்தில் ஒன்னாலும் வரலாம். அந்த எந்த வாகனம் என்பதை பிஜேபியே முடிவு செஞ்சிட்டோம். முருகன் அவர் விருப்பப்பட்ட வாகனத்திலே வந்து திருத்தணி மலையில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த திருத்தணி தொகுதியிலும் சந்திரன் என்கிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டு திமுக காரன் தான் வெற்றி பெற்றான். இப்ப நான் கேட்கிறேன், முருகன் யார் பக்கம் இருக்கிறார்? அறுபடை வீட்டிலும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டிலே மு.க. ஸ்டாலின் தான் ஆள வேண்டும் என்று உத்தரவு போட்டுவது அறுபடை வீட்டில் இருக்கிற முருகன் தான். ஆனால் நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டினீர்கள் அயோத்தியிலே. என்ன ஆச்சு? அயோத்தி தொகுதியிலே பிஜேபியிலே போட்டியிட்ட வேட்பாளர் தோற்று ஒரு ஜெனரல் சீட்ல ஒரு ஹரிஜனை நிக்க வச்சு இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றியை தேதி கொடுத்த ராமர். ராமரும் எங்க பக்கம்தான், முருகரும் எங்க பக்கம்தான். முருகராலும் ராமராலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு நேற்றைக்கு தினம் தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு தீர்ப்பு இங்கிருந்து வந்தால் அதுவே இறுதி தீர்ப்பு இல்லை. அதை வைத்துக் கொண்டு யாரும் கொண்டாட வேண்டாம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், நானே போட்ட வழக்கில் பல தீர்ப்புகள் அப்படி வந்திருக்கிறது.